ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 4 வரலாற்றில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பற்றியும், இன்றைக்கி யாரோட பிறந்தநாளுங்கிறத பற்றியும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பிரதமராக இருந்த சரண் சிங் ஒரு முறை கூட மக்களவையில் பேசினதே கிடையாதான். பயங்களில் நிறைய வகை பயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு பயங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ஆந்த்ரோஃபோபியா. இந்த பயம் பார்த்திங்கன்னா மனுஷங்களை பார்த்தே பயப்படுறவங்களுக்கு இருக்குமா. குருதேவ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரும் தெரியுமா? அவர் தான் நம்ம தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர். நம்ம அஞ்சல் எழுதும்போது பின்கோடெலாம் எழுதுவோம். அந்த பின்கோடை கண்டுபிடிச்சது 1972. சாதாரணமாக செடி கொடிகளாம் நகராது. ஆனால் கிளாமிடோ மோனஸ் அப்படிங்கிற ஒரு செடி நகரும் திறமையை கொண்டது. ஒருவருத்துக்கும் ஒரு தினம் கொண்டாடுற மாதிரி அக்டோபர் 30 உலக சேமிப்பு நாளாக கொண்டாடப்படுது. ஆசிட்ஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் மூரியாடிக் ஆசிடாம். ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவோட பேர் பாபி தீவு. நம்மளுடைய நுரையீரலை சுற்றி இருக்கிற சவ்வோட பேர் ஃப்ளூரா. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட வைரங்கள்லேயே மிகப்பெரிய வைரம் புளூனியன். பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குகிற சட்டம் அமெரிக்கா சட்டமன்றத்தில் 1919 ஜூன் 4 தான் அனுமதி அளித்தாங்களாம். இந்தியாவோட முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் 1916 ஜூன் 4 பூனாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவோட முதல் தனியார் தொலைபேசி நிறுவனம் மத்திய பிரதேசத்தில் 1998 ஜூன் 4 தொடங்கப்பட்டது. இன்னைக்கு மறைந்த எஸ்பிபி பாலசுப்ரமணியன் அவங்களுடைய பிறந்தநாள் 1946 ஜூன் 4 அவங்க பிறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய தொழிலதிபரான அனில் அம்பானி அவங்களுடைய பிறந்தநாளும் இன்றைக்கி தான் 1959 ஜூன் 4 பிறந்தாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா.